சார் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்கு? அதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டராக எந்த செக்டர் சார் இருக்கு? பொருளாதார ரியல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நிலைத்த விலையில் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 11.3 அப்படிங்கிற விழுக்காடில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக போன வருஷத்துக்கு உண்டானது. அது வந்து இந்தியா வந்து ஒரு 6 சொச்சம் இதில் வளரும்போது என்ன தமிழ்நாடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 11.3 அப்படிங்கிறது வந்து அதோட பெரிய ஒரு கிட்டத்தட்ட 2 பங்கு வளர்ச்சி அப்படிங்கிறதுல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் வந்து இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய புள்ளிவிவரங்கள் தயாரிக்கக்கூடிய தகவல். இப்போ இதுக்கு வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் தான். அது இப்போ பொதுவாக அந்த செகண்டரி செக்டார்னு சொல்லலாம். அந்த செகண்டரி செக்டாருக்குள்ளே 2-3 துறைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான துறையாக வந்து மேனுஃபேக்சரிங். அது வந்து உற்பத்தி துறை வந்து பெரிய அளவில் வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட 14-15 விழுக்காடு அளவில் அது வளர்ந்துருக்கிறது. அதுதான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அதுக்கு. சார் தமிழ்நாடு அரசு வந்து $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் எக்கானமி அப்படின்னு ஒரு இலக்கை வைத்து பயணிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய எக்கானமிக்கல் திட்டம் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. இப்போ எவ்வளோ கடந்திருக்கு, எவ்வளோ சதவீதமாக கடந்திருக்கும்? 32 லட்சம் கோடிக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அது வந்து 3 பங்கு வளரணும். இப்போ வளர்கிற வேகம் இது அப்படியே சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதே அளவில் வந்து விலைவாசி ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறது சொன்னால், மூணாவது வந்து டாலர்னுடைய மதிப்பு இதேவாகவே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து 2031-32 அந்த மாதிரி காலகட்டத்தில் $1 ட்ரில்லியன் நம்ம தொட்டு விடலாம்ங்கிறது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ தமிழ்நாடு அரசு வந்து நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக விடியல் பயணம்லாம் பெண்கள் வேலை நோக்கி வரணும், வெளியில் வரணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த சோஷியல் வெல்ஃபேர் திட்டம் மூலமாக பெண்களுடைய ரேஷியோ வெளியே வேலைக்கு வரது அதிகரிச்சிருக்கிறா? அதை பற்றி அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த திட்டம்லாம் அறிவிக்கிறதுனாக்கா உடனே நம்ம என்ன செய்யலாம், அந்த பஸ்ஸில் போகிறவங்கள போய் கேட்கலாம், என்னன்னா நீங்கள் இதுக்காக புதுசாக போகிறீங்களா வரீங்களா அப்படின்னு சர்வே பண்ணலாம். ஆனால் இது என்ன மொத்தமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா மேக்ரோ லெவலில் டேட்டா கலெக்ட் பண்ணால் தான் தெரியும். அது வந்து எப்போ வரும்னா சென்சஸ்லாம் வருது இல்லை, அப்போ தான் நமக்கு தெரியும் மொத்த அளவில் என்ன ஆயிருக்காங்க. சில பேர் வந்து என்ன செய்வாங்க, புதுசாக வேலைக்கு போவாங்க. சில பேர் ஐயோ வருமானம் நிறையா வந்துச்சு இனிமேல் வேலைக்கு போகணும் விட்ரா பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா தான் மொத்தமாக என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். அப்போ அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த திட்டம் வரும்போது இந்த திட்டத்தினால மக்கள் என்ன மாதிரிலாம் அதுக்கு உண்டான தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக பார்த்துன்னு சொல்லலாம். சார் இப்போ இந்த ஆண்டு எக்கனாமிக்கல் சர்வே வெளியிட்டிருக்கீங்க. இதில் கவர்மெண்ட் எந்தெந்த செக்டார்ஸ்லாம் கவனம் செலுத்தணும் கூடுதலாக? அதன் மூலமாக என்ன மாதிரி அவுட்புட் வரும்? எல்லா செக்டர்லையும் வேறு இதை பற்றி கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அதில் என்னென்ன அப்படிங்கிறத வந்து அதில் நம்ம சுட்டி காட்டிடுறோம். அது வந்து எக்காலஜியை பொறுத்த வரைக்கும், என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் ஷார்ட் ஃபால் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதிலேயே இண்டிகேட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய கவனத்தை ஈர்க்கிறாங்க. அது மாதிரி சொல்லியிருக்கோம் அதில். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களா, அப்புறம் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் அது குறைவாக இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஆண்டும் அதோட ரேஷியோ எப்படி இருக்குது? சில மாவட்டங்களில் அந்த ரேஷியோ அதிகரிச்சிருக்கு தனிநபர் வருமானம். அது இப்போ தானே அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னா இப்போ தொழில்துறை வந்து பரவலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொழில்துறை பரவலாக்கப்படும் பொழுது தான் வந்து என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதனுடைய தாக்கம் வந்து இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கழிச்சு தான் நமக்கு தெரியும். இப்போது உடனே அது தெரியாது. இப்போ தூத்துக்குடியில் வந்து பெரிய அளவில் தொழில்கள் வந்து வரப்போது நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடியது. இப்போ பெரம்பலூரில் வந்து பெரிய அளவில் தொழில்கள் வருது அப்படின்னு சொன்னால் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானம் எப்படிங்கிறது உயருது அப்படிங்கிறது அதெல்லாம் 2-3 வருஷம் கழிச்சு தான் முடியும். வேளாண் துறையில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் செயல்பாடு எப்படி இருக்குது? அங்கே இருக்கிற துறையிலேருந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க 25% தான் இப்போது அந்த தொழில் இருக்காங்கன்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வேளாண் துறையில் வந்து எப்பயுமே வந்து ஒரு நாடு பொருளாதாரம் வளருது அப்படின்னு சொன்னோம்னாக்கா எவ்வளோ பேர் அந்த துறையில் இருக்காங்களோ அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து அந்த இது அது வெறும் குறைஞ்சா மட்டும் பத்தாது. அதுமாரி குறையிறவங்க மற்ற துறைகளில் போய் அதில் தொழிலில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதில் வந்து வேளாண் சார்ந்திருப்பவர்கள் அப்படின்னு ஒரு 25 விழுக்காடு, வேளாண் அல்லாத தொழிலில் சார்ந்திருப்பவர்கள் அப்படிங்கிறது 75 விழுக்காடாக இருக்கிறது. அது மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா அவருடைய வருமானம் வந்து இதை விட இன்னும் பெட்டராகவும் இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி அது சொல்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.